இப்படி ஃபுல்லாகவே எங்களுக்கான ஆற்றில் இறங்குவது குளிப்பது ஸ்டூடெண்ட்ஸுக்கு இடையிலான சோம்பரியார நன்றி வணக்கம். முக்கியமாக ரெண்டு சாப்பிட்டு இருக்காங்க. இப்போ எங்களை வச்சு செய்ய ட்ரை அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற வவுனியாக்குரிய ஈரப்பரியங்குளம் என்ற இடத்துல நிற்கிறேன். குறிப்பாக இங்கேட்டு பார்த்தீங்கன்னா கூல் பிளேஸ் என்று சொல்லுவேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான இடம், அதுவும் வந்து ஒரு கிராமப்புறத்துக்குள்ள இருக்கிற இடம். எந்த ஒரு என்ன சொல்கிறது வாகன சத்தமோ இல்லாத வெளியாக்கள் டிஸ்டர்போ இருக்காது. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து புக் பண்ணி போட்டு நீங்கள் வந்து இங்கே ட்ரிங்க் பண்ணலாம். அதே மாதிரி இயர் அண்ட் பார்ட்டி செய்யலாம், வெல்கம் பார்ட்டி செய்யலாம், எல்லாமே நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்த வந்து ஒரு ஐயா அவரால் தான் செய்கிறார். குறிப்பாக வவுனியாவில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த பார்ட்டி பண்ணுறது வந்து ஒரு வளமையான ஒரு விஷயம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட கிளப்னா பேரை இது ஒரு பொது ஊடகம் என்றால் நான் சொல்ல விரும்பலை. எங்களோட கிளப்புக்கான இயர் அண்ட் பார்ட்டி குறிப்பாகவே ஒரு வருஷம் முடிவிலுமே இவள் செய்வினோம். இங்கே வந்து இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இயர் அண்ட் பார்ட்டியில் நிறைய ஃபன்னான விஷயங்கள் எல்லாம் இருக்குது, நல்ல சாப்பாடுகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேமுகள் எல்லாம் இருக்குது, எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்படி இருக்குமென்றதை. உண்மையிலுமே இதெல்லாம் ஒரு வீடியோ போடணுன்ற ஆசை, ஆனால் இன்றைக்கு அது சரியான ஒரு சந்தர்ப்பத்தில் இருந்திருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குண்டு. குறிப்பாக இந்த இடத்துக்கு வந்து லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதால் தான் அப்படியே வரும், கார்லேயே வரக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹூல் ஹவுஸ் என்று போட்டிருக்கணும் பாருங்கள். அதே மாதிரி அந்த ஐயாண்ட கண்டக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் முதலே வந்து புக் பண்ணி போட்டு இதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டுகள் எல்லாம் செய்தாலே செய்தால் நல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதோடு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்து அப்படி ஃபுல்லாகவே எங்களுக்கான ஏரியா தான். இப்போ நாங்கள் ஒரு இந்த இடத்த புக் பண்ணிட்டோம்னா வெளியாகல விட மாட்டேனோம். அது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் ஒரு ஆஃபீஸ் இயர் அண்ட் பார்ட்டிகள் அல்லது ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு இதுகளை இங்கே செய்கிறண்டாலே அது ஓகேயாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இல்லை போய்களே உங்களுக்கு தெரியும், ரெண்டு பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா கமுகு மரங்களை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி தென்னை மரங்களும் அப்படி தான் அந்த வெளிச்சமே அந்தளவுக்கு அந்த நேரடி அடிக்காத மாதிரி மரங்களோட இருக்கும். ஆனால் ஒரு சில இடங்களில் இப்படியான ரோட்டுகளை நீங்கள் மீட் பண்ண வேண்டி இருக்கும். இப்போ இதில் வரைக்கிலே பாருங்கள் இப்படி இருக்குன்னு இந்த இடம் வந்து இதில் வந்து சின்ன சின்ன ஹட்டுகள் எல்லாம் நிறையவே இருக்கும். அதே மாதிரி இது வந்து சிங்கள ஒரு ஐயா தான் செய்கிறார், அதால் அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அதோடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நீங்கள் சமைக்கலாம், அல்லது இங்கே இருக்கிற ஐயாக்களே உங்களுக்கு சமைச்சு தருவிடும். ஆக்களை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி விலைகள் எடுப்பினோம். நாங்கள் ஒரு 30 பேர்கிட்ட புக் பண்ணியிருக்கிறோம். அதால் வந்து எங்களுக்கு 13,000 சொச்சம் எடுத்தவேன். நீங்கள் இனிமேல் ரெண்டு கஸ்டமர்னால் உங்களுக்கு அதில் இருந்தும் குறைச்சி தரது சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் குறைக்காதங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்டா சிங்களாக்கள் முறைப்படி உண்மையாக செம்மையாக சமைச்சு தருவினோம். இதுலேயும் பாருங்கள் இவ்வளோ ஒரு ஹட்டு இருக்குண்டு. இப்போ இதில் இருந்து போய் நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் காட்டுறேன். நிறைய பேர் வந்திருக்கணும். சொப்பன சுந்தர்கள் தான் நாங்கள் நாங்களே பாருங்கள் இதெல்லாம் சிங்களத்தில் எழுதியிருக்கணும். எங்களோட தமிழிடங்கள்லேயும் இப்படி நிறைய விஷயங்களை செய்யலாம். ஒரு ஹட்டு இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு நான் நினைக்கிறேன் 7-8 ஹட்டு கிட்டே இருக்குது போல இருக்குது. கொப்பரேட்டுக்கு ஏற்ற மாதிரி பாட்டை போட்டுட்டாங்க. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா சமைச்சு தருவினம். இதுக்குள்ள ஒரு இது இருக்குது பாருங்கள், போயாதீனம் மூடப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டிருக்கணும். இதில் நம்பரெல்லாம் போட்டிருக்கணும். அதே மாதிரி ஆற்றில் இறங்குவது குளிப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு போட்டிருக்கணும். இதில் வந்து சமைக்கணும் பாருங்கள் ஐயாக்கள். ஐயா வீடியோ கண்டப்படுவானே. ஐயா தான் மெயினாக இருந்து சமைச்சு கொண்டிருக்கார். மேய்க்க போனது சிக்கன் அரி. இது இப்போ அங்கால மீன் கொடுத்துருக்கோம், இது பண்டி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி அங்கால ஒரு அம்மா இருந்து சமைச்சு கொண்டு இருக்கிறார். இப்போ இதில் இருந்து போய் அங்கால என்னென்ன ப்ரிப்ரேஷன் நடக்குது அப்படின்றத பார்ப்போம். முதலாவது பாட்டை போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து தாராளமாக அதிலெல்லாம் இருக்கும். அப்படியே எல்லாருமே வந்து அந்த இடத்துல தான் வந்து அசம்பிள் ஆகிருக்கு. நம்ம கிட்ட கிளப் பண்ணியாக்கள் எல்லாருமே இருக்கணும். இப்போ சரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இது வந்து ஒரு பெரிய வழி. இதில் வந்து இப்போ என்ன சொல்கிறது ப்ரொஜெக்டர் எல்லாம் வச்சு செட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி சொப்பன சுந்தரம் நிற்குது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 ஹட்டுகள் இருக்குது. இதில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி இதாக்கலாம். இதில் வந்து பார்ட்டிக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாமே செய்து கொண்டிருக்கணும். இதுக்கு பிறகு வந்து கேம்கள் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையுமே நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். நண்பர்களுக்கும் மதிய வணக்கம். இந்த குறுகிய காலத்துக்குள்ளே ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்ற வடதார விளையாட்டுக் கழகத்தின் வருடாந்த பொதுக்கூட்டம் மற்றும் ஒன்று கூடலுக்கு குறுகிய கால அழைப்புக்கு மதிப்பு கொடுத்து வரை தந்திருக்கின்ற எமது கழகத்தின் மிக மிக மூத்த உறுப்பினர்களான தான்மாமா, கணேசலிங்கம் ஐயா, ஜெயந்தண்ண மற்றும் முன்னாள் தலைவர்கள், உறுப்பினர்கள், சக நண்பர்கள் அனைவரையும் இந்த நிகழ்வுக்கு அன்போடு வரவேற்று கொண்டு இன்றைய நாள் சிறப்பாக அமைகிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனையும் வேண்டிக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்தில் வடதார விளையாட்டுக் கழகம் என்ற ரீதியில் நாங்கள் கடந்த 2
ஆண்டுகளாக சில மைல்கல்களை எட்டியிருக்கிறதா நாங்கள் நம்புகிறோம். அந்த சிறப்பான மைல்கல்களை நினைவு கூர்ற முகமாக குறுகிய ஒரு காலப்பகுதிக்குள்ள ஒரு சின்ன வீடியோ ஏவி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏவியை உருவாக்கின நிஷாந்தனுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை கூறிக்கொண்டு அந்த ஏவியை நாங்கள் எல்லாருமா ஒருக்கா பார்த்துட்டு ஒரு சின்ன அடுத்த ஸ்பீச்சுக்குள்ளே போவோம். நன்றி. இதில் முக்கியமாக நாங்கள் பெருமை கொள்ள வேண்டிய விஷயம் 2023, 22, 24 நடந்த எல்லா டோர்னமெண்ட்லையும் நாங்கள் வின்னர்ஸாக தான் இருந்திருக்கிறோம். வின்னர்ஸாகவும் ரன்னர்ஸாகவும் தான் இருந்திருக்கிறோம். இந்த வடதாரக ஆரம்ப காலத்தில் இருந்தே வவுனியாண்ட முன்னணி விளையாட்டுக் கழகம் என்றதை விளையாட்டுத்துறையில் மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இருக்கிற சமூக பொறுப்பை வெளிக்காட்டுற முகமாக நாங்கள் ஆரம்பித்தது தான் வடதாரகையினுடைய நார்த் ஸ்டார் கிரிக்கெட் அகாடமி. இந்த கிரிக்கெட் அகாடமின்றது வடதாரக விளையாட்டுக் கழகத்தால் நிறைய காலமாக திட்டமிடப்பட்டு குமரண்ணா இருந்த காலத்திலேருந்து சீலண்ணாக்கள் இருந்து எல்லாருமே அந்த திட்டமிடலை செய்திருந்து அது எங்களுக்கு அதை நெறிமுறைப்படுத்துகிற ஒரு சந்தர்ப்பம் இப்போ எங்களுக்கு லாஸ்ட் இயரில் கிடைச்சி மிக மிக முக்கியமாக சுகந்தண்ட உந்துதலால் இந்த கிரிக்கெட் அகாடமியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு முதற்கண் நான் சுகந்தனுக்கும் எங்களோட கோச்சஸாக இருந்து தங்களோட இலவசமாக வவுனியா மாவட்டத்தின் மாணவர்களுக்கு இந்த கிரிக்கெட் அகாடமியை நாங்கள் நடாத்துறதுக்கு உதவியாக இருக்கின்ற மற்ற கோச்சஸ் லக்ஷன் கோஆர்டினேட் பண்ணி தார உமையவன் பிரவீன் ஆகியோருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கிரிக்கெட் அகாடமியை நாங்கள் தொடங்கினது மட்டும் இல்லாமல் வவுனியாவினுடைய கிரிக்கெட் வரலாற்றில் 2 அகாடமி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இடையிலான ஒரு பிக் மேட்சை வடதாரக தான் வவுனியா மண்ணில் முதலாவதாக நாங்கள் நடாத்தி இருந்தோம். அதுண்ட முழு கிரெடிட்ஸும் போகணும் எங்களோட கோச் அண்ட் மூத்த உறுப்பினர் சுகந்தனுக்கு. கிரிக்கெட் அகாடமி என்றதை நாங்கள் மட்டும் ஆரம்பிக்காமல் எங்களோட அகாடமியின் டீமுக்கும் இன்னும் ஒரு அகாடமியின் டீமுக்கும் பிக் மேட்ச் ஒன்று அரேஞ்ச் பண்ணி அந்த பிக் மேட்சை வெற்றிகரமாக வவுனியா மண்ணில் ஆரம்பித்து வச்சிருக்கிறதும் வடதாரக விளையாட்டுக் கழகம்ன்றதை இந்த சந்தர்ப்பத்தில் பெருமையாக நான் சொல்லிக்கொள்கிறதுக்கு விரும்புகிறேன். இந்த எல்லா வெற்றிகளுக்கும் பின்னால் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தவர்களுக்கும் ஒவ்வொரு மூத்த உறுப்பினர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறதுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். இதோட இன்னும் ஒரு மைல்கல்லாம் நாங்கள் வவுனியாவினுடைய புகழ்பூத்த கிரிக்கெட் வீரர் சமிந்தவாச ஜஃப்னா ஆஸ்திரேலியன்ஸ் அணியினூடாக எங்களோட கிளப்புக்கு கொண்டு வந்து ஜஃப்னா ஆஸ்திரேலியன்ஸ் கிரிக்கெட் அகாடமிக்கு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு வவுனியாவின் பிரதிநிதி என்ற அளவில் இன்றைக்கு வரைக்கும் ஜஃப்னா ஆஸ்திரேலியன்ஸுன்ற கிரிக்கெட் கோச்சிங்கும் எங்களோட கிளப்பில் தான் நடந்து கொண்டிருக்குது. நிகழ்வை எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுவோம். மேட்சுகள் வைக்கிறதா இருந்தால் ஜூஸிலே வைக்க பாருங்க. படிகள் சோம்பேறி யாரை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதனால் என்ன சைட் வைக்கணும், இல்லை செவனை சைட் வைக்கணும். கருத்து என்ன கருத்து? இப்போ எங்களோட புது தலைவர் கூறிய மாதிரி மாதாந்தம் உங்களுடைய சந்தாக்களை வழங்கி சாத்தியமே வாய்ப்பே இல்லை. நான் ஒன்று செய்கிறேன். ஒன்று எங்களோட பொருளாளருக்கு நீங்கள் தலைவர் பதவியை கொடுத்தீங்கன்னா ஒன்று கிளப் ஃபுல்லாக அழிஞ்சு போயிடும். நன்றி, வணக்கம்.
அது பக்கத்துல வந்து எடுக்கணும், அது சரி வராது. பக்கத்து இப்போ பார்த்தீங்கன்னா இது சின்ன விருந்து இதுல எல்லாம் பாருங்க. இது மீன், இதுல இது பாருங்க, முக்கியமாக நின்று சாப்பிட்டு இருக்காங்க. சரி, இப்போ என்ன செய்ய போறோம்? அடுத்ததா பலூன் கேம். இங்க பாருங்க, வயசுல மூத்தாக்கள் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. ஏத்தா என்ன கேம்? என்ன கேம் இப்ப திலீபண்ணா? என்ன கேம் இப்ப? முதலாவது இதுல போலைய வாயில வச்சோண்டு போய் அங்க ஒரு ஆள் வாயில வச்சோண்டு பேர் பாருங்க. அவர்கிட்ட அந்த போலைய மாத்தி அவர் அங்க இருந்து அப்படியே கொண்டு கரண்டியால மாத்தி கரண்டியால கொண்டு வரணும். ரெடியா? இவர் தான் ரெஃப்ரி. ரெஃப்ரி ரெஃப்ரி. என்ன சொல்றீங்க? லைனுக்கு போங்க. கேமுக்கு பேர் இல்ல. அங்க இருக்க கரண்டி கொஞ்சம் வளைவா இருந்தது. இதுல எப்படி போலைய கொண்டு போறேன்னு தான் தெரியல பாருங்க. சரி, இப்போ 8 பேர், அதே மாதிரி அங்கால 8 பேர். ரைட், இங்க இருந்து கொண்டு போலை கொடுத்துட்டு அங்க இருந்து கொண்டு வரணும். ரைட், பார்ட்னர் ஆகலாம். ரெடியா? விசிலுக்கு அவரும் ரெடி. ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஏய், அவற்ற இல்லை, இதோ இருக்கு. அது பவுல் பவுல் அவள் பவுல் பவுல் ஆகுது. பவுல் கல்லு கல்லு. ஐயோ, சொரி சொரி சொரி. கையால மாத்த கூடாது. நேர்மையா விளையாடுற நவாண்ணா வெட்டுதான். இதுல ஆடுறாப்பா, வின்னர் ரெண்டு தெரியாது. ஏய், கல்லு வைக்கிறான். இந்த வீடியோ இருக்கா? அபிதா மூண்டாவது. அபிதா மூண்டாவது. அவேல் பவுல். அவேல் பவுல். நீங்க மூண்டாவது. நிதானமா வந்திருக்கீங்க. உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. நிதானமா வந்திருக்கீங்க. இப்ப இந்த கேம் பத்தி என்ன சொல்றீங்க? பவுல் இல்ல, நான் இந்த காலங்களில் நடந்த நிகழ்ச்சிகளே மாவுல பாருங்க. மாவுல வச்சிருக்கேன். நான் அங்க போயிருக்கேன். இதான் பவுல் நடந்திருக்கு. அது சரி. ஆர்கி நடந்து மாட்டேங்க. யார் ஃபர்ஸ்ட் செகண்ட்? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கேம். இது என்ன கேம்? அங்கிருந்து ஓடி வந்து ஊதி இந்த கப்பை தூக்கி வந்து வாயிலே வச்சோன்னு அங்க போவோம். ரைட், ஓகே. அதாவது அங்கே வந்து தெரியும் தானே, பலூன் ஊதா அந்த இதுக்குள்ள கப்புக்குள்ள வச்சு ஊதணும். சரியா பிக்கப் ஆகும், அதை கொண்டு போகணும். என்னடா இருக்கீங்க எல்லாரும்? என்ன ஓடினாங்க பலூனோட? இந்த 2 பேர் தான் கடைசியில் வா சின்ன பிள்ளைகள். தம்பு தம்பு தான் பஸ், தம்பு தான் பஸ். தள்ளி விட்டுறார். ஒவ்வொரு முறையும் நீங்க பாதிப்படுறீங்க. என்ன பிரச்சனை? எனக்கு இந்த அரசியல் இதுல பாக்குறேன். எனக்கு ஏதோ செய்யறாங்க சம்பவம் செஞ்சிருக்காங்களே. எங்களுக்கு சம்பவம் எப்படி ஆணித்தரமாக இதை நிராகரிக்கின்றோம். சொல்லுங்க, இந்த தருணத்துல நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஃபர்ஸ்டா வந்து நல்ல ஃபீலா இருக்கு. பட் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இன்னைக்கு இப்படி ஒரு வருஷமும் இப்படி நடந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்டா வந்து எப்படி நினைக்கிறீங்க? இது என்ன ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸா தர போறாங்க? தருவாங்க. நீங்க முதல்ல மூச்சி எடுத்துட்டீங்களா? அங்க வச்சா ஊதுனீங்களா? எப்படி அது உங்களால மட்டும் முடிஞ்சது? அது எடுத்தாங்க. உண்மையா என்னன்னா இது ஸ்டார்ட்ல இருந்து வின் பண்ணணும்ன்ற ஒரு ஃபோக்கஸ்ல இருந்தனால பலூன போய் பலூன போய் அட இந்த தடைக்கு விழுத்தி விட்டான். அதுக்கு மூக்குல அடிக்குது. கணவனுக்கு மூக்குல அடிக்கல. மூக்கு இருக்கும். அப்ப நான் எப்படி பிடிச்சு கொண்டு அப்படி தெரியல. கை பாய்க்கு. நான் எப்படி இருக்குது வைங்கள. இப்படி வை. கை பாய்க்கு.
சரி சரி வினா சரியா அப்ப மூக்குல நிக்காத ஆக்களுக்கு இல்லாததாக்கள் வேணும் கேமில் இல்லை பொய்மை கொண்டு என்ன திடீரென முன்னுக்கு வண்டி சின்ன பிள்ளை 2 பேர் ஓடி ஓடி ஏன் எங்க 2 பேரும் இது ஓகே வச்சுமா ரைட் ரெடி ரெடி பாருங்க அடே போடு அந்த அவன் சக்கரம் அதுக்கு நேரம் கூட்டிட்டு வேற ஒன்று கொண்டு போயிரும் இல்ல அதுக்கு வேண்டாம் இதுதான் கஷ்டம் அப்ப பிரேமதுல வச்சிருப்போம் பிரேமதுல இப்படியா அட இது தோல் பட்டதுக்கு மூஞ்சா வண்டி ஓகே வண்டி ஈஸியா கொண்டு போயிடலாம் சரி இப்போ அடுத்த கேம் என்ன கேம் இந்த கேம் வந்து ஒரு குரூப்ல 5 பேர் இருப்பினா அப்படியே 3 குரூப் இருக்கு அங்க அவன் குரூப் சார்பா ஒரு ஆள் இருப்பார் பலூனை ஊதி கட்டணும் முதல் ஒரு நாள் அந்த பலூனை வணினது பேர் அதுக்கு பிறகு அவர் முதுகுல வைக்க ரெண்டாவது நாள் ஓடி போய் அதுக்கு பலூனை வந்து 3 பேர் அப்படியே போய் 5 பேரை முடிக்கணும் லைன்ல சரியா இப்போ 5 பேர் மூண்டுட்டு சின்ன பிள்ளை நிக்கிற பாருங்க இது ஒரு டீம் இந்த கேம் நாங்க வெல்ல போறோம் நீங்க சொல்லுங்க இந்த கேம் நாங்க தான் வெல்ல போறோம் இளம் பிள்ளையோட நிக்கிறோம் சின்ன பிள்ளையோட வெல்ல போறோம் 2 பேர் வயசு சொல்லுங்க பாருங்க இவருக்கு 34 எனக்கு 34 இவருக்கு 40 ஆனா இவருக்கு 5 இவருக்கு 10 இருந்து ஒரு ஆள் அங்க நிப்பினான் ஒரு ஆள் நிப்பினான் சார் இந்த கேமுக்கு ஃபுல் ப்ரிப்பரேஷனோட நிற்கிற ஐலண்ட் என்ன மாதிரி தாரநிலையில் இருக்க பலூன் ஊதுவீங்களா கொஞ்சம் பெருசா ஊதினா தான் அதனால மேக்ஸிமம் பெருசா ஊதுவோம் பெரிய டாஸ்க்ல இருக்கங்க சின்ன இங்க பலூன் எடுத்து ஃபவுல் அடிக்க நிக்கிறேன் டாஸ் கொண்டு செய்ற பாருங்க பலூன் இழுத்துட்டு டாஸ் கொண்டு இருக்கு ஆனா இந்த பலூன் உடைஞ்சதுன்னா எனக்கு கட்ட மயக்கம் போறதுக்கு நீங்க என்ன ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்க முடியுது நீங்க சொப்பன சுந்தரிய வச்சு ரீல் செய்த நீங்க இப்ப எங்களை வச்சு செய்ய ட்ரை பண்றீங்கன்னு விளங்குறீங்க ரெடி ரெடி come on come on ரெடி நேர்ப்பு டீம் நாடு டீம் என்ன இந்த டீம் பாஸ்டா Come on! Yarana, come on! திருப்பி வைக்கலாம். Come on, Swavanna. டீம் நெருப்பு பலூன் அடிச்சிட்டு இந்த டீம் வெளியே திருப்பி ஒன்று வேண்டி முடிக்கலாம் வேண்டி முடிக்கலாம் அங்க பாருங்க அந்த டீம் எப்படி போய் கொண்டிருக்க நீங்க 2வது சான்ஸ் இருக்கு ஏன் முடிஞ்சு போச்சு கவலையில இருக்கேன்னா ஆரோட நீங்க குத்திட்டீங்க போல குத்திட்டீங்க இந்த கேம்ல வந்து எங்களை பின்னுக்கு இருந்தவர் பெரிய வண்டிக்காரர் அவர் ஏற்கனவே ஒரு பலூன் வச்சிருந்தார் அது சம்பந்தம் காய்க்க போய் அவர் சொன்னார் நான் இதான் என்ன இந்த கேம்ன்ற உத்தின்னு சொன்னார் கடைசியா பலூன் உடைச்சு விட்டார் நாங்களே தேர்ட் பிரைஸ் அடிச்சிருக்கிறோம் இருந்தாலும் பரவாயில்ல எங்கட சின்னப்படியா இல்ல வண்டை என்ன ஒரு கவலைக்குரிய விட வேண்டாம் 3 டீம்ல நான் மூணாவது சரி இப்போ பார்த்தீங்கன்னா கேம் சுறுசுறுப்பாக போய்கொண்டிருக்கு இன்னும் ஒரு கேம் இருக்குது இது மேலும் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் வாங்க பார்ப்போம் என்ன மாதிரி அந்த கேம் என்ன மாதிரி அதுவும் அந்த திலீபண்ணன்றவர் தான் வந்து எல்லாமே பிளான் பண்ணுவார் நல்லா இருக்கும்
சரி இப்போ கேம் அடுத்த கேம் அடுத்த ஒரு பலூன் காலத்துல 2 பலூன் கமக்கட்டுல மற்றத காலுக்கு வச்சு இங்க அங்க ஓடி வந்து திரும்ப அங்க வரணும். இப்படிதான் இருக்கணும். இப்படியே நடக்கும். களத்தில் ஆரம்பிக்கிறேன் இதில் அதேதாங்க. அண்ணா சாமி போய் அங்க நில்லுங்க. ஒரு காலத்துல 2 காலத்துலயா? ரெண்டு பக்கம் அப்ப எப்படி ஒண்டே வச்சோ நடக்கலாம் இருக்கு. அதான் கேம் சின்ன பிள்ளைகளை தவிர மற்ற எல்லாரும் பலூன் மாத்தோடும் ஏன்டா பர்பஸாக ஊதி வச்சு அவைகளுக்கு ஏற்ற மாதிரி ஊதி வச்சிருப்பேன் கமான் ஜான்சன் கமான் இதுல எல்லா பலூனும் ஓடிட்டு ஆர்விட் சின்னப்படி தான் ஜானசன் செகண்ட் சரி இப்போ இது கேம் ரூல்ஸ் மாத்திட்டா பின்பக்கத்தால் போய் இருந்து உடைக்கணும் பலூன் உடைக்கணும் இங்கே இருந்து அப்படியே போய் பலூன் இருந்து உடைக்கணும் ரெடி 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 செருப்பெல்லாம் கலரு ஐயோ ஐயோ இப்போ கேம் எல்லாம் முடிஞ்சது இந்த பக்கம் 6 இது வந்து அந்த வவுனியாவில் கூட்டத்தில் செக் பாயிண்டோட ஒரு 6 வரும் பாருங்க அந்த 6 தான் இவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே இப்போ பின்னேரம் கிட்டத்தட்ட ஆகிட்டு ஃபுல்லாகவே என்டர்டைன்மெண்ட்டாக போய்க்கொண்டு அதில் டான்ஸ் ஆடுறாங்க ஆமாம் அதில் ஒரு சில கட்டங்களை காட்டையில் மட்டும் தெரியல தெரியும் அப்படியே கண்டாலே ஃபன்னாக இருப்பினோம் அந்த ஒரு விஷயம் சில விஷயங்களை நாங்கள் காட்டவும் இல்லாது இதில் வந்து சாப்பாடுகள் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இதில் பாருங்கள் சோறு அதே மாதிரி இதில் வந்து பருப்பு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதே மாதிரி இதில் வந்து கறி இதுலேயும் வந்து கறி இதெல்லாம் பார்க்க சில பேர்களை சொல்ல இல்லாது ஆனால் இந்தியாவில் வவுனியா பொறுத்த மாதிரிலாம் இதுகள் கிடைக்கிறது கொஞ்சம் கிடைக்கும் அவ்வளோதான் சொல்லலாம் இப்போ இதை தான் சாப்பிடுவோம் எல்லோரும் இப்போ சாப்பிட்டுட்டு அதே மாதிரி நானும் வழிகிட்ட இந்த வீடியோ எடிட் பண்ணி போடணுண்டு அவையில் வந்து ஃபன் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன் இந்த வீடியோ வந்து உண்மையிலுமே ஒரு ஃபன்னாக இருக்கணும் எங்களோட ஒரு தருணத்தை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் போட்டு நான் அதில் நிறைவுரை இருக்கலாம் தயவு செய்து மன்னிச்சுக்கொள்ளுங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோ ஏதாவது ஒரு காரணத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் மக்களே பாய்